Praise the Lord, brothers and sisters. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அனைவரும் பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆண்டவருடைய வீட்டில் வருவது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவருடைய வீட்டுக்குள்ளே நம்ம வந்தாலே கர்த்தர் நம்மளை சந்திப்பார். இருக்கிற இடத்துல இருந்து கர்த்தர் நம்மளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாள் இவனுடைய செய்தியை துவங்குறதுக்கு ஒரு கேள்வியோடு நான் வருகிறேன். கம் வித் a question. அந்த கேள்வி என்னவென்றால், சாத்தான் என்பவன் யார்? Who is Satan? சாத்தான் என்பவன் பிசாசானவன். நம்மளுக்கு வேதத்தை வாசிக்கும் போது நம்ம அறிந்திருக்கிறோம். அவன் ஒரு திருடன் என்று அறிந்திருக்கிறோம். அவன் வஞ்சிக்கிறவன், அவன் பொய்க்கு பிதாவாகவும் இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அவனுக்கு ஆரம்ப பெயர் வழங்கப்பட்டது வந்து லூசிஃபர் என்று வேதத்தில் நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால், லூசிஃபர் என்பவர் வந்து ஒரு உயர்த்தப்பட்ட ஒரு தேவ தூதனாக இருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். அப்போ லூசிஃபர் ஆனவன் வந்து பெருமை நிமித்தமாக எதிர்த்து செயல்பட்டது நிமித்தமாக அவர் வந்து தள்ளப்பட்டார்ந்து வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் இந்த லூசிஃபர் படைக்கும் போது மிகவும் அழகாக உத்தமமாக அவர் படைத்தார். ஒரு பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒரு கேருபாகவே கர்த்தர் படைத்தார் என்று நாம் அறிகிறோம். ஆனாலும் இந்த தேவ தூதனா இருக்கக்கூடிய லூசிஃபர் என்ன நினைத்தார் என்றால், தேவனுக்கு சமமாக இருக்க வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டார். தேவனுக்கு கீழே இருக்காதபடி, தேவனுக்கு சமமாக இருந்து தேவனுக்கு செயல்படாதபடி சேவை செய்யாதபடி தன்னுடைய தூதர்களோடு இணைந்து படைத்தவரை அவர் எதிர்க்க ஆரம்பித்தார். அது நிமித்தமாக அவர் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு அவரை குறித்து, சாத்தானை குறித்து நம்ம யோசித்து சிந்தித்து பார்த்தோம் என்றால், அவனுக்கு இன்னொரு பெயர் வழங்கப்படுகிறது. he is the adversary or accuser. அவன் சுட்டி காட்டுகிறவன் அல்லது அவன் எதிர்ப்பு காட்டுகிறவன் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வீழ்ச்சி அடைந்த இந்த தேவ தூதனா இருக்கக்கூடிய சாத்தானானவன் அவன் மட்டுமல்ல, அவனோடு இருக்கக்கூடிய சேனையா இருக்கக்கூடிய வீழ்ச்சி அடைந்த தூதர்களோடு இணைந்து இந்த பூமியில வாழ்கிற நமக்கு, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு, சத்தியத்தை அறிந்த நமக்கும் ராஜ்யத்தை வீழ்ச்சி பண்ணுவதற்காக அவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். Satan has a very particular mission and his mission is very clear. அவரை குறித்து நம்ம வாசிக்கணும்னா எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா அவரை குறித்து நம்ம அறிந்து கொள்ளலாம். If you want to know about Satan, read Ezekiel 28:12-17. சரியா? அதை குறித்து நம்ம பிரபலமாக இப்பொழுது நம்ம வாசிக்க கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் அதை குறித்து சற்று நம்ம அறிந்து கொள்வது நல்லதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்ப எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் வசனம் 12 நம்ம பார்த்தோம்னா, we see Satan's original state of perfection and glory. நான் வாசிக்கிறேன். Ezekiel 28:12. those are English Bible, you can follow along. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். 13ஆம் வசனம், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக்க பச்சை, கோமேதகம், யஸ்வி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம். 2 வாட்டி சொல்றேன், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. இந்த வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது, இந்த கேருபா இருக்கக்கூடிய இந்த லூசிஃபர் என்ற தூதன் என்று அவனுடைய மகிமை, அவனுடைய பூரணம், அவருடைய மேன்மை குறித்து நம்ம வாசிக்கிறோம். தமிழ் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறது. அப்போ அவரை குறித்து இன்னொரு கொஞ்சம் விவரங்கள் இருக்கிறது. Ezekiel 28:14 and 15, if you read that. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி
உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். Alright? Blameless in your ways from the day you were created. எவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை கொண்ட ஒரு லூசிஃபர், ஒரு தேவதூதனாக அவர் காணப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் அவனுடைய வீழ்ச்சியை கூட வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எசேக்கியேல் 28:16 நம்ம பார்க்கிறோம். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய், ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்றும் தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன் என்று வசனம் சொல்லுகிறது. அழித்து போடுவேன் என்று வசனம் சொல்லுகிறது. பிறகு இன்னொரு வசனம் நம்ம பார்ப்போம். எசேக்கியேல் 28:16-17 நம்ம பார்க்கும்போது, உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன் என்று வசனம் சொல்லுகிறது. Alright. இந்த நாளினுடைய செய்தி ஒரு சில விஷயங்களை தான் நம்ம சாத்தான் பிசாசு என்பவனை கூட நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். இன்னொரு வசனத்தை நம்ம பார்ப்போம். யோபு என்ற புத்தகம், the book of Job chapter 1 verse 6 and 7. Job chapter 1 verse 6 and 7. ஒரு நாள் தேவ புத்திரன் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நிற்க போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். This is Satan responding to the Lord from going to and fro on the earth and from waking up and down on it. பிரியமானவர்களே, இது என்ன காண்பிக்கிறதுனா, பிசாசானவனா இருக்கக்கூடிய சாத்தான் அவனுக்கு நகரக்கூடிய கிருபை உண்டு. Satan has mobility, he moves. அவர் நகருகிறார், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நகருகிறார். அவனுடைய தொழிலே தேவனுடைய ஜனங்களும் தேவனுடைய சித்தத்தை அழிப்புவதற்காகவே அவன் வருகிறான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் பிசாசானவன், திருடன் வருகிறான். யோவான் 10:10 நம்ம பார்க்கிறோம். The thief comes only to steal, kill and destroy. அப்போ யோபினுடைய வாழ்க்கையை நம்ம வாசித்து பார்க்கும்போது, யோபு உத்தமமான ஒரு மனுஷனாக இருந்தான். அப்போ தேவனுக்கும் பிசாசானுக்கும் ஒரு பேச்சு உரையாடல் ஓடிக்கிட்டு இருக்கு. தேவன் யோபு குறித்து மேன்மையாக பேசுகிறார், பிசாசானவன் சோதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். And so Satan was raring and roaring to destroy Job completely. But God was faithful. யோபினுடைய முந்தின வாழ்க்கையை பார்க்கலும் பிந்தின வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்கள் இன்னும் மேன்மையாக இருந்தது இல்ல. பிறகு பிசாசானுடைய செயலை ஏதேன் தோட்டத்திலேயே நம்ம பார்க்கிறோம்ல. Genesis 3 verse 1, some of us may be familiar with this verse. Now the serpent was more crafty than any other beast of the field that the Lord God had made. He said to the woman, did God actually say, you shall not eat of this tree in the garden? தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஆராய்ந்து பார்க்கும்போது சாத்தான் என்ன தம்ம செய்கிறார்? குழப்பத்தை அவர் உண்டு பண்ணுகிறார். சத்தியத்தை கொடுக்கிற தேவனுடைய வார்த்தையை கேள்விக்குறியாக்கி அதுல ஒரு குழப்பம், ஒரு டவுட், ஒரு சந்தேகம், அதுல அவனுடைய கிரியை என்ன செய்கிறதுனா, தேவனுடைய சித்தத்திலிருந்து தேவனுடைய பிரசனத்திலிருந்து ஜனங்களை அவனுடைய பக்கத்தில் இழுப்பதற்கு தான் பிசாசானவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். Brothers and sisters, we must never underestimate the power that Satan has along with his demons. Even to this day, இன்றைக்கு வரைக்கும் பிசாசானவன் அவனுடைய சேனையோடு அவனுடைய செயல்கள் அவனுக்கு என்று வல்லமை உண்டு என்று நம்ம மறந்து விடவே கூடாது. Now, let me qualify. This sermon is not to glorify the enemy Satan. Hallelujah. முதலாவது நான் சொல்லிடுறேன், பிசாசானவனை மகிமைப்படுத்துவதற்காக இந்த பிரசங்கம் இல்ல. உங்க டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிருங்க. ஹல்லேலூயா. No, 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 no. Satan may have some power. God sovereignty-ல பிசாசானவருக்கு ஒரு விதமான செயல், அவனுக்கு தகுந்த வல்லமை இருக்கலாம். He may be powerful, but God is all powerful. ஆமென் சொல்லுமா? அவனை பார்க்கிலும் தேவனுடைய வல்லமை இன்னும் மிகுதியாக இருக்குது. Our God is El Shaddai. He is all powerful.
Amen. அதே சமயத்தில் even as God is as powerful as he is, அவருடைய எக்கானமியில சாத்தானுடைய செயல் இன்னுமாகவே இருக்கிறது. சிலுவையில பிசாசனுடைய செய்கையில கர்த்தர் முறியடித்தார், உண்மைதான். ஆனால் அவனுடைய ரெசிடியூ, அவனுடைய செயல் இன்றைய வரைக்கும் இருக்கிறது, நம்ம மறுக்கவே முடியாது, அது மறுதளிக்கவே முடியாது. பாருங்க, இன்னொரு வசனத்தை நான் கொடுக்கிறேன். 2 முக்கியமான ஊழியர்கள் என்ன சொல்றாங்க. பேதுரு என்பவர் மிகப்பெரிய ஒரு அப்போஸ்தலர். பேதுரு சொல்றாரு, 1 Peter chapter 5 verse 8. What does the Bible say? Be sober minded, be watchful. Your adversary, underline பண்ணுங்க, your adversary the devil prowls around like a roaring lion seeking someone he may devour. அது அவனுடைய மிஷன். அவன் வந்ததே அதுதான் நோக்கம். யாரை அழிக்கணும், யாரை விழுங்கணும், யாரை பிடிக்கணும், யாரை ட்ரிப் பண்ணி விட்டுருணும், யாரை சேத்துல தள்ளி விட்டுருணும், யாரில் சோர்வில் அழித்து விடணும், யாருடைய விஷன் அப்படியே மங்கி போய் வச்சிடணும், யார் நல்லா இருக்கணும், சாகடிக்கணும். அது அவனுடைய செயல். We have one adversary and it is not your neighbor beside you. நமக்கு இருக்கிறது ஒரே சத்துரு. அதனால்தான் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிரியாகிய பிசாசானவன் எப்படி இருக்கிறான்? கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இது யாரு சொல்றார்? பேதுரு சொல்றார். பேதுரு யாரு? ஜலத்தின் மேல நடந்த ஒரே இயேசுவை தவிர்த்து ஒரே மனுஷன் பேதுரு. பேதுருவுக்கே தெரிந்தது பிசாசானவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவனுடைய செயல் எப்படிப்பட்டதுன்னு அந்த இது அறிந்து கொண்டான் என்று நம்ம பார்க்கிறோம். பேதுரு. இன்னும் ஒருவர் பவுல் சொல்கிறார், மிகப்பெரிய ஒரு அப்போஸ்தலன் பவுல், எபேசியர் 6:12 in Ephesians chapter 6 verse 12. If you have your Bible before you, I just want to read, you can follow. For we do not wrestle against flesh and blood, but against rulers, against authorities, against the cosmic powers over this present darkness, against the spiritual forces of evil in the heavenly places. எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு வசனம் பார்த்தீங்களா? ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, கோமலாவோடு இல்லை, மல்லிகாவோடு இல்லை, குமாரோடு இல்லை, முத்துவோடு இல்லை, சசிகலாவோடு இல்லை, சசிகரனோடு இல்லை, தன்னோடு இல்லை, சன்னோடு இல்லை, யாருகிட்டயும் நம்மளுக்கு சண்டை இல்லை. ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. நமக்கு போராட்டம் உண்டு. ஆனா அந்த போராட்டம் பிசாசானவனுடைய சேனை, அவனுடைய செயல், அந்தரங்களில் இருக்கக்கூடிய நமக்கு அறியாமல் இருக்கக்கூடிய அவன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். அவனோடு தான் நம்முடைய யுத்தம் இருக்கிறது என்று பவுல் அழகாக எச்சரித்து சொல்கிறார். அதனால்தான் பவுலுடைய வார்த்தைகள், அவருடைய ரைட்டிங்ஸ் நீங்க பார்த்தீங்க, இஸ் ஆல்வேஸ் டிபிக்டிங் த கிறிஸ்டியன் டு பி a soldier. We are at war. நம்ம போர்ல இருக்கிறோம். கிறிஸ்துவுக்காக வாழும்போது fortunately or unfortunately we are enlisted into God's army. இந்த ஆர்மியில இருக்கிற வரைக்கும், கர்த்தரோடு இருக்கிற வரைக்கும், கர்த்தருக்காக பிரயாசப்படுற வரைக்கும் நமக்கு நிச்சயமாக போராட்டம் இருக்குதான் செய்யும். அதனால எதிரியானவன் அவனுடைய செயலிலே எப்பொழுதும் அவன் கவனமாக, நோக்கமாக, எப்பொழுதும் அவன் தைரியமாக, புத்திசாலித்தனமாகவே அவன் இருக்கிறான். ஆகவே எதிரியானவனுடைய செயலை குறித்து நம்ம லேசாவே நினைச்சிடக்கூடாது. Never underestimate the works of the enemy in our lives. Now, look at the text for today. இன்றைக்கு வாசிக்க கேட்ட பாகத்துக்கு வரலாமா? லூக்கா 11:14 நம்ம பார்க்கிறோம். Shall we read the scripture together? Luke 11 verse 14 in English first. Let's read Luke 11:14 together. Now he was casting out a demon that was mute. When the demon had gone, the mute man spoke and the people திருப்பல நினைக்கிறேன். ஓகே, தமிழ்ல வாசிக்கலாமா? பின்பு அவர் ஊமையாய் இருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். Brothers and sisters, I do not need to remind us, especially for Indian community, demons are real. Stress, especially Indian community, ஏன்னா நம்மளுக்கு தெரியும், பில்லி சூனை கட்டு, அந்தர கட்டு, எலுமிச்சப்பழம் கட்டு, இதெல்லாம் ரியல். இது ரியாலிட்டி. People do get oppressed, possessed by the enemy. பிசாசானவனும் அவனுடைய சேனையும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறதை நம்ம மறந்து விடக்கூடாது. What did Jesus do with his adversary?
எதிரியா இருக்கக்கூடிய சாத்தானை குறித்து பிசாசானவன் எப்படி அதை ஏற்றுக்கொண்டார்னா, he took his enemy seriously, brothers and sisters. He never befriended or partnered with the enemy. He dealt with them swiftly and firmly. எந்த பிசாசு பிடித்த மனுஷன் தேவனுடைய இயேசு அண்டையில் வரும்போது அவர் அந்த நேரத்தில் உட்காந்து நெகோஷியேட் பண்ணிட்டு டயலாக் பண்ணிட்டு அவர் செய்யறதே இல்லை. He is very particular to deal with the enemy as an enemy. ஒரு எதிரியை எதிரியாகத்தான் நம்ம பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. Especially if God has an enemy called Satan, that enemy is also our enemy. அவருக்கு ஒரு எதிரி இருந்தார் என்றால், I mean, how can God have an enemy? God will always win, but he has an enemy. அதனால்தான் வனாந்தரத்தில் பிசாசனவன் சோதிக்க இயேசு அண்டையில் போகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப எதிரியானவனை இயேசு எப்படி சந்திக்கிறார்? He cast out the demon. No time to talk. பிசாசானவனை அவர் துரத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். வீட்டில் நம்ம சுத்தப்படுத்தும் போது, when we are sweeping the floor in our homes, சுத்தப்படுத்தும் போது we make sure we sweep out. எதெல்லாம் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் நம்ம make sure we out of the house. பிரியமானவர்களே, அதே போல பிசாசானவனுடைய கிரியை, அவருடைய தந்திரம், அவனுடைய சூழ்ச்சிக்கு நம்ம ஒரு கடுகளவு இடம் கூட நம்ம விட்டுறக்கூடாது. பரவாயில்ல கொஞ்சாச்சும் திறந்துருவோம்னு சொல்லிடவே கூடாது. ஆண்டவர் அவருடைய ஊழியத்தில் PhD மினிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, ப்ரீச்சிங், ஹீலிங், டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி. அவருடைய டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி நீங்க பார்த்தீங்கன்னா வாஸ் வெரி வெரி இன்டென்ஸாக இருக்கும். He never took it lightly. Even today, இன்றைக்கு வரைக்கும் இந்த ஊழியத்தில் நான் மனைவி இத்தனை வருஷமா இருக்கு, ஆண்டவர் கிருபையினால நம்ம இருக்கிறோம். என்னை விட என்னுடைய மனைவி அந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியை கர்த்தர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. 14 வயசுலேருந்து தாழ்மையோடு சொல்றேன். ஏன் நான் சொல்றேன்னா, ஜனங்கள் கட்டப்பட்டு அந்த சிக்கில் இருக்கும்போது அந்த பாவ கட்டு அல்லது அந்த பில்லி சூனிய கட்டு, அது இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் தெரியும். நோ ஜோக். People who are caught up by the enemy's oppression and possession is no joke. இது விளையாட்டே இல்லை. டிவியில் நம்ம பார்க்குறோம், அது வேற கதை. டிவியில் அதெல்லாம் செய்கிறாங்க, they try to make a reality, exorcism, whatever you call it. But it is real. The enemy wants to steal, kill and destroy whatever God has for us. அதனால தான் அதனுடைய ஊழியத்தினுடைய மேன்மை, அதனுடைய மேன்மை கர்த்தர் நல்லா அறிந்திருந்தார். அப்ப இந்த பிசாசின் பிடியினால் பிடிக்கப்பட்டவன் ஆண்டவர் எப்படி செயல்படுறார் பார்த்தீங்களா? The man regained his speech the moment the demon was cast out. ஆண்டவர் அந்த மனுஷனை காஸ்ட் அவுட் பண்ணல, அந்த அவனுக்குள்ளே செயல்பட்ட அந்த பிசாசின் பிசாசை அவர் துரத்துக்கிறார். No time to play around. அந்த இடத்துல அவருடைய அதிகாரத்தை அவர் காண்பித்து உடனடியாக துரத்தினார். அந்த பிசாசின் பிடியினால் பிடிக்கப்பட்டவன் பேச முடியாத நிலையில இருந்த அவன் பேச தொடங்கினார். ஹல்லேலூயா சொல்லுமா. தேவன் அதை செய்தார். How did the demon do this? When did the man got oppressed? Why did he go through that phase? இந்த கொஸ்டின்லாம் எப்பொழுதும் இருக்கும். I'm not here to answer the question now. ஒரு பிரசங்கத்தில் 30 minutes cannot finish. It's a big topic. Can a Christian be possessed? Can a Christian be oppressed? It's a big topic. But face the reality, the enemy is at work. Face the reality. அவன் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறான். அதனால்தான் இயேசுவானவர் அவருடைய ஞானத்தினால அவர் அதிகாரம் எடுத்து அவருடைய வல்லமையை உடனடியாக அவர் செயல்படுத்தினார். ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஏன் தெரியுமா ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள்? Why did the people marvel? Because it was humanly impossible to deliver the man. With man it is impossible, but with God all things are possible. Are we being troubled by the enemy? God can do it. God can deliver us. Are we oppressed? நான் ஒரு கிறிஸ்தவன், நான் கர்த்தருடைய அன்பிலே நான் இருக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் எனக்கு தாக்குதல் வருகிறது, எனக்கு சோர்வுகள் வருகிறது, எனக்கு சரியாக தூங்க முடியல, ஊழியம் செய்ய முடியல, எனக்கு எப்பொழுதும் ஒரு நெகட்டிவாகவே இருக்கிறது. நீங்க நினைக்கலாம், கர்த்தர் நம்மளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். அவரால் கூடும். அவர் அண்டையில் வருகிறவர்களை ஆண்டவர் புறம்பே தள்ளுவதே இல்லை. Jesus had 100% success in his ministry. Nobody could overcome him. அப்ப நம்முடைய பொறுப்பு என்னவென்றால், ஒருவேளை சில கதவுகளை நம்ம திறந்து விட்டோம் என்றால் தாழ்த்தி, ஆண்டவரே நான் தெரிந்து திறந்த கதவை
நான் அடைத்து மண்டையில திரும்பி வருகிறேன்னு சொல்லும்போது கர்த்தர் செயல்படுவார். ஆண்டவராக இயேசுனுடைய ஊழியம் மூலமாக அந்த மனுஷன் பேச ஆரம்பித்தான். பேசி போட்டா இருந்திருப்பாரா, பாடி இருப்பாரு, கத்தி இருப்பாரு, ஆண்டவருடைய புகழை சொல்லியிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். So many portions of scripture talks about Jesus' deliverance. ஆண்டவர் அந்த ஜனங்களை விடுவிக்கும் போது பிசாசானுடைய கட்டிலிருந்து அவருடைய பக்கத்துல கர்த்தர் அப்படியே இழுத்துக் கொள்கிறார். But you know what Jesus had to go through because he was doing good? ஒரு சிலர் எழும்பிட்டாங்க, எப்போதும் போல இருப்பாங்களே, 100 பேர்ல ஒரு 1% இருக்க மாட்டாங்களா? அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தானே. லூக்கா 11:15 பாருங்க. Luke 11:15, as Jesus was doing the will of God, but some of them said he casts out demons by Beelzebul, the prince of demons. என்ன ஒரு குற்றச்சாட்டு பார்த்தீங்களா? Remember, குற்றம் சாட்டுகிறவர்கள், accusers, always accusing, always criticizing. Luke 11:15 அவர்களில் சிலர் மெஜாரிட்டி இல்ல, அவர்களில் சிலர் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். குற்றச்சாட்டு. வேறு சிலர் அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். Whenever there is a good that is done by Jesus or any one of us, whenever we stand for God's name and rebel against or resist the enemy, there will always be people who rise up. எப்பொழுதும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அன்ஹாப்பியா இருப்பாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் ரொம்ப குறிக்கோளோடு அவர் இருந்தார். ஹல்லேலூயா. அவர் சிலர் எதிர்த்தாலும் பலர் எதிர்த்தாலும் கர்த்தர் அவர் செய்ய வேண்டிய பணி அவர் செய்து நிறைவேற்றினார். 5 பேர் கூட இருந்தாலும் 50 பேர் கூட இருந்தாலும் அவருடைய ஊழியத்தை அவர் செய்து நிறைவேற்றினார். Because he knew that people who are caught, who are trapped, needed his touch. அவர் சொல்றார் பாருங்க, லூக்கா 11:23 11:23, என்னோடு இராதவன் எனக்கு விரோதமாக இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். Today Jesus reminds us to be with him, agree with him. His ministry to the mute, to the possessed is needed even today. Even though we are oppressed, பாதிக்கப்பட்டிருக்கிறோமா, அவர் நம்மோடு வந்து நம்மோடு இருந்து நம்மளை ஆதரித்து நம்மளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் என்னத்தமா செய்கிறார்? நல்ல மேய்ப்பன் வந்து சேர்க்கிறவர். ஹல்லேலூயா. பிசாசன என்ன செய்யறாரு? சேர்ந்தவங்களை சிதறடிக்கிறாரு. நல்ல மேய்ப்பன் என்ன செய்யறாரு? தூரத்தெல்லாம் இருக்கிறவங்க வாங்கப்பா, கம். The good shepherd எவ்வளோ முடியுமோ he stretches. That is the good shepherd. ஓ, அந்த பக்கம் ஒரு ஆடு இருக்கே, கம்பா, கம். Never mind, just come on, come to my fold. பிசாசனம் என்ன செய்யுமா? யாரு உள்ளுக்கு வந்தாங்க வெளியே துரத்த தான் இருக்கும். யாரு உள்ளுக்கு வரான் அவனை போய் பிடித்து அவனை துன்பப்படுத்தி அவனை அவமானப்படுத்தணும், அவனை சேதப்படுத்தணும், வியாதியை கொடுக்கணும், சோர்வை கொடுக்கணும், பாவ கட்டுல சிக்கிக்கொள்ள வேண்டும் என்று பிசாசன் வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். Yes, the enemy is always at work. He's at work. 1 John 3:8 நீங்க பார்க்கும்போது 1 John 3:8, 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினாலு இருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். Hallelujah. Jesus came that he may destroy the works of the enemy. Hallelujah. I told you, I'm not glorifying Satan, I'm glorifying our God. He came to destroy the works of the enemy. Praise the Lord. நம்ம தனித்து போராட வேண்டியதில்லை. அவர் நம்மோடு இருந்து நம்மளை கரை சேர்க்க வல்லவராக இருக்கிறார். Who doesn't have trouble? Who doesn't have pain? Who doesn't have, shackles in our life? But Christ came to deliver us. இயேசு கிறிஸ்து வந்தது இன்னொரு நோக்கம், பிசாசானோடு போராடி நமக்கு அவர் ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். வெற்றி கொடியை பறக்க கர்த்தர் வைப்பார். சில நேரத்தில் ஊழியம்லாம் செய்யும் போது ஐயோ படுற பாடு பார்த்தீங்களா? Especially when you walk with the Lord and you want to walk with the Lord. I have to say this, we all face this, right? கர்த்தரோடு அப்பதான் நீங்க தீர்மானம் எடுப்பீங்க பார்த்தீங்களா? அப்பதான் உங்களுக்கு திடீர்னு வரும் பாருங்க ஒரு சோதனை, ஒரு பரீட்சை வரும். நீங்க எதிர்பார்க்காதவர்கள் உங்களுக்கு எதிராக இருந்துருவாங்க.
எதிர்பார்க்காத சூழ்நிலை திடீர்னு மலை போல பெரிய ஒரு பிரச்சனை வந்துடும். அப்புறம் உங்களுக்கு தாழ இறங்கிருவீங்க. நல்ல உச்சியில இருப்பீங்க, பட்டுன்னு கீழே இறங்கிருங்க. அந்த அளவுக்கு அவனால செயல்பட முடியும். எஸ், the works of the enemy is very strong, but our God is stronger and mighty. I am here to say that our God is a victor. அவர் ஜெயம் கொண்டார், முற்றிலும் ஜெயம் கொண்டார். Yes, sometimes we face defeat. Sometimes வந்து கொஞ்சம் இறங்கி போற மாதிரி இருக்கா. நோ, கர்த்தர் சாக அடிக்க மாட்டாரு. வாழ வைக்கிற தெய்வன். அவர் இடத்துல வரும்போது வாழ வைப்பார். உண்மையா நம்ம இருக்கும்போது, லார்ட் ஐ அம் ஜஸ்ட் ட்ரை அண்ட் ட்ரெயின் சொல்லும் போது அந்த நேரத்தில் தான் அவருடைய வல்லமை அப்படியே இறங்கும் பாருங்களேன். சிறப்பானவர் நம்முடைய தேவன். So the question, how can we overcome the works of Satan? We realize that there is Satan and his demons at work, but we don't fear him. We don't acknowledge him. We acknowledge God and fear God, but his works are there. ஆண்டவர் இந்த பிசாசானவனுடைய கடைசி நேரங்களிலே அவர் வைத்திருக்கிற காரியங்களை அவர் செய்வார். ஆனா இப்ப இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு போராட்டம் இருக்கதான் போகுது. இல்லை மிஸ்தியாடால, the tempter is still available. He's still having a job. He's still tempting us. He's still trying to catch us, trip us. He's still there. How do we overcome? Just 4 things நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணீங்க. Firstly, stand firm in the Christian faith. Stand firm in the Christian faith. Put on the full armor of God. Ephesians 6:10-20 நம்ம பார்க்கலாம். கிறிஸ்துவ விசுவாசத்தில் நீங்க வந்துட்டீங்களா, அதிலே உறுதியா இருங்க. அதிலே உறுதியா இருங்க. நம்முடைய ட்ரெடிஷன் வந்து கன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. கன்ஃபர்மேஷன் வந்து we affirm your faith that you express in your baptism. அப்படின்னா நீங்க ரீஅஃபர்ம் பண்றோம். ஓகே, பட் இட்ஸ் ஓகே. நம்ம எந்த சபையில இருந்தாலும் கூட கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிற அந்த கிறிஸ்துவ விசுவாசத்துல நம்ம உறுதியா நிக்கிறோம். பரவாயில்ல, நான் அங்கேயும் நான் காலை வச்சுக்கிறேன், இங்கேயும் நம்ம காலை வச்சோம்னா we are opening up the door for the enemy's works. அதனால்தான் முழு சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டு stand in the victory of Jesus. Hallelujah. அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, the flaming arrows, அந்த ஏரோ தெரியுமா, அந்த ஏரோ அப்படியே தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருது. அதை எதிர்ப்படுத்தமா, அது shield of faith. Hallelujah. ஜெபம், அந்த தலையில இருக்கக்கூடிய அந்த helmet, I mean the whole stand firm. God has called us. நீங்க கிறிஸ்துவன் ஆகணும்னு நீங்க தீர்மானம் பண்ணீங்களா? எஸ், மேபி பேப்டிசம் நீங்க டிசைட் பண்ணியிருப்பீங்க. எஸ், கன்ஃபர்மேஷன், or maybe some other revival meeting and all that. I tell you this, நம்ம அவரை தெரிந்து கொள்றதை விட அவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டார். அவர் கோட்டை வரைஞ்சிட்டாருங்க. அவர் நம்மளை தாயின் கர்ப்பத்தில் தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்துட்டா. இவன் என் பையன், நம்ம வேற இடத்துக்கு போகவே முடியாது. வேற இடம் ஒத்தே வராது. cannot. அதனால தான் stand firm in the faith that God has given us. நான் மட்டும் இல்லை, என் மனைவி, என் கணவர் மட்டும், என் பிள்ளைகளும் அந்த பாதையில நடத்துறதுக்கான கிருபை கர்த்தர் எனக்கு கொடுக்க வேண்டும். உறுதியா நிக்கணும். 4 பேர் நம்மளை வாழ்த்துறதுக்காக உங்களுடைய தரத்தை குறைச்சிடாதீங்க. இப்ப கோச்சிக்குவாங்க, அவங்க கோச்சிக்குவாங்க. நோ, கடைசியில் உங்க குடும்பம் தான் பாதிப்படையும். I can tell you this for sure. I've seen enough of this. Don't try to please someone in order to compromise your Christian faith. அவங்க உங்களுக்காக பாடுபட மாட்டாங்க. கர்த்தர் தான் இருப்பாரு. கர்த்தருக்காக நிக்கணும். சொந்த பலத்தில் இல்லை, அவருடைய ஜெயத்தில் நம்ம நிக்கிறோம். Stand firm. Young people, you are here listening to the word of God. Stand firm in the faith that your parents have brought you, or someone has given you the Christian faith. Stand firm and be there. அந்த இடத்துல இருக்கும்போது putting on the full armor of God will be helpful. இரண்டாவது, resist the devil, command him to leave. James chapter 4 verse 7ல பார்க்கும்போது, தேவனிடத்துல சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்துல சேருவார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உன்னை விட்டு விலகி போவான் என்று வசனம் சொல்லுது. Draw near to God and he will draw near to you. Resist the devil and he will flee away from you. Praise the Lord. ஆக்சுவலி உண்மை என்னன்னா, சில ஹுக்ஸ் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது வந்து, ஐ கேன் டெல் யூ sin is pleasurable. Don't say sin is ஒன்றும் இல்லை. நோ, sin is pleasurable. அதனால தான் அதில் நமக்கு ஒரு ரெசிஸ்டிங் ஸ்ட்ரெங்க் நம்மளுக்கு வேணும்.
அந்த சின்ன சின்ன டீமன்ஸ் தான் நம்ம வந்து கொலை செய்யுது. சின்ன சின்ன விஷயம் தான், சின்ன விஷயத்துல தான் நம்ம, பெரிய பெரிய விஷயம் இல்லை, சின்ன சின்ன விஷயத்துல தான். சின்ன ஒரு பொய், சின்ன ஒரு சீட்டிங்கு, சின்ன ஒரு ஷார்ட்கட்டு, ஒரு குறுக்கு, அந்த சின்ன சின்ன இதுல தான் நம்ம விட்டுறோம். அந்த ஒரு சோதனை வருது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் in the name of Jesus I command you to leave. You suicidal thought, I command you leave. You do not deserve my attention. அந்த மாதிரி பிசாசானவனுக்கு எதிர்த்து ஹல்லேலூயா நிக்க கர்த்தர் அழைக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுவீங்க? ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆனா அந்த எதிர்ப்பு காட்டுறது எந்த கான்டெக்ஸ்ட்ல தெரியுமா? Draw near to God, he will draw near to you, and resist the devil. You don't resist the devil with your own strength. நம்முடைய சொந்த பலத்துல இல்ல, தேவனோடு இருந்து சேர்ந்து பிணைந்து இருக்கும்போது கர்த்தர் தகுந்த பலத்தை தந்து அப்பாலே போ சாத்தானி சொல்ல கர்த்தர் கிருபை செய்வார். இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில் எல்லா பிசாசனுடைய கிரியைக்கு நம்ம கதவு திறந்ததுனால நம்முடைய குடும்பங்கள் சாக்கடையில இருந்து கொண்டு இருக்கிறது. இன்றைய நமக்கு அடைக்க வேண்டிய கதவுகள் நம்ம அடைக்கலதான். இது வந்து பேட் ப்ராஃபஸி நான் கொடுக்கல, தப்பா நினைச்சிட்டாருங்க. பட் இட் இஸ் ட்ரூ. நம்முடைய சந்ததிக்கு சரியான விஷயங்களை கொடுக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அது நம்மில் ஆரம்பிக்கட்டும். லார்ட், எதெல்லாம் லார்ட், which are the things, I'm not talking about perfection here. No. Not perfection, but authenticity. அப்பா, give me the grace, அப்பா. Yes, Lord. இந்த சின்ன விஷயம் தான் என்னை தானிஷ் பண்ணுது. இந்த விஷயம் என்னை தாக்குகிறது. அப்பா, லார்ட், give me the strength. கர்த்தர் சோதனை வரும்போது கொரிந்தியர் புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம், when we are tempted, God will pave a way that we can escape. Amen. Right? கர்த்தர் நமக்கு தகுந்த கிருபைகளை தந்து அந்த இன்வெர்டட் காமா அந்த பிசாசின் கிரியைகளுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்காதபடி அதிலிருந்து மேற்கொண்டு வர கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு மேற்கொண்டு வந்து அவருடைய பலத்தை பெற்று நம்மளால முன் செல்ல முடியும். ஹல்லேலூயா. கடைசி 2 காரியங்கள். மூன்றாவது வந்து pray without ceasing. Cultivate a lifestyle of prayerfulness. 1 Thessalonians 5:16-18 பாத்தீங்கன்னா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க கேட்கலாம், பாஸ்டர், do you pray? Yes, I pray. Do you pray always? Yeah, I pray always. சில நேரத்தை ஒதுக்கி வைத்து ஜெபிப்பேன். சில நேரத்தை காடியில் அழுத்து கொண்டே ஆண்டவரேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பேன். சில நேரத்தில் யாரும் தெரியாத மாதிரி குளிச்சுட்டு இருக்கும் போது, ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கை ஜெப சிந்தையில இருக்கும்போது, அதனால தான் pray without ceasing. We are connected to God because especially பொறுப்பு உள்ளவங்களுக்கு வந்து இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நம்ம வளர நம்முடைய பிள்ளைகளும் வளரும் போது பெற்றோர்களுக்கு அவங்களுடைய பொறுப்பினுடைய பாரம் இன்னும் அதிகரிக்கும். கரெக்ட், ரைட்? லைக் பிள்ளைகள் வந்து சின்னதாக இருக்கும்போது அது வேற ஒரு லெவல். அப்போ பிள்ளைங்க வளர பெற்றோரும் போகும்போது அந்த பிள்ளைகள் வளர்ந்து அந்த ஃபேஸ்க்கு தகுந்தபடி பெற்றோர்கள் வந்து ரெடியாக இருக்கணும். எப்படி முடியும்? Do you think you can parent with your own strength? Forget about it. எப்படி தெரியுமா? இடைவிடாமல் ஜெபம். அப்பா, என் மனசுல என் மகனுக்காக என் மகளுக்காக இடைவிடாமல் கர்த்தர் அந்த இருதயத்தினுடைய துடிப்பை பார்த்து, பிசாசனுடைய தந்திரங்கள் எவ்வளவாக நம்முடைய பிள்ளைகளை அணுகினாலும் அது சேராது. உனக்கு எதிராக வருகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். Never underestimate your quiet prayer, your sigh before God, your tears where nobody is looking. அந்த ஜெபத்தையும் கர்த்தர் கண்டு பிசாசனுடைய கிரியைக்கு ஒரு முற்றுப்புள்ளி போடுவார். அதனால தான் prayerlessness is sinfulness. Hallelujah. Amen. அந்த மூட்டுக்கு நம்ம வரணும். அந்த I'm not saying like you have definite time. அதுக்கு maybe some of us can have a definite time for him. Some of us are not like that. Fine. But you're connected to God and God helps you. Prayer says, I depend on him. Hallelujah. ஜெபம் என்ன சொல்லுது? ஆண்டவரே, நீங்க எல்லாமே நான் இல்லை, நீரின்றி வாழ்வி ஏது இறைவா சொல்றதுமா. விட்டுறாருங்க, பிரேயர் மட்டும் விட்டுறாருங்க. எல்லாரும் சின்ன பிள்ளைங்க பெரியவர்கள் அந்த ஜெப சுவாசம் அது நம்மளுக்குள்ளே இருக்கு, கர்த்தர் வச்சுட்டாரு. விட்டுறாருங்க. நீங்க குவாய்டா ப்ரே பண்ணாலும் பரவாயில்ல, லவுடா ப்ரே பண்ணாலும் பரவாயில்ல, தமிழ் இங்கிலீஷ் டங்ஸ்ல ப்ரே பண்ணாலும் பரவாயில்ல, பட் டோன்ட் ஸ்டாப் ப்ரே. அந்த ஜெபம் மூலமா, ஜெப வாழ்க்கை மூலமாக பிசாசானுடைய கிரியைகளை நம்ம ஜெயிக்கலாம். ஏன்னா நம்ம பலத்தினால என்ன நடக்க போகுது? ஒண்ணுமே நடக்காது. அவருடைய பலத்தினால கர்த்தர் நம்மளையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய ஊழியத்தையும் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் பிசாசனம் நுழையாதபடி செயல்பட கர்த்தர் கிரியை செய்வார். Amen. The last point பாத்தீங்கன்னா, we all know this, meditate the word of God.
சங்கீதம் 1 நம்ம பார்க்கிறோம், மெடிடேட் the word and unleash the word. மனுஷன் 40 அல்ல, ஆனால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையில பிழைப்பான். God's word is so powerful. Maybe ஆரம்ப நாட்கள்ல இருந்து I used to read the word a lot. And one of the things I regret today is my eyesight. Honestly speaking, it may sound very funny, but once நான் நினைச்சேன், ஒரு காலத்துல நான் நினைச்சேன், எவ்வளோ பேர் வீராப்பு. நான் சொல்றேன் உங்களுக்கு கதை. நான் நினைச்சேன் கண்ணாடியே போட மாட்டேன், பெருமை. அம்மா கீரை சாப்பிட சொன்னாங்க, சாப்பிட்டேன். கண்ணாடியே போட மாட்டேன், நான் கண்ணாடியே போட மாட்டேன். அப்புறம் பார்த்தா ஒரு வெட்டிங்கில் அப்படி தான், இந்த வெட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கேன். வெட்டிங் சர்வீஸ், ஐ ஹேவ் டு ஆர்டர் சர்வீஸ். என்ன கண்ணை இது என்ன சொல்லுவாங்க, நிமிட்டுறேண்ணா, கண்ணை இப்படி செய்கிறேன், சிமிட்டுறேன். என்னடா இது தெரியல, நான் நினச்சேன் லைட்டிங் ப்ராப்ளம். நான் சொல்லிக்கிறேன், இட்ஸ் எ லைட் ப்ராப்ளம். சரி, கண்ணு ப்ராப்ளம், கண்ணு சரியா இல்லை. ஒன் ஆஃப் த ரிக்ரெட்ஸ் ஐ ஹேவ் டுடே, மேபி மை ஐசைட். இப்போ பார்த்தீங்கன்னா what I'm trying to say is, அந்த வாசித்த நாட்கள் அதிகமாக இருந்ததுனால இன்றைக்கு I feel I'm reading the word. The word is precious for me, so important. ஆனால் ஆண்டவர் அந்த மனசை பார்க்கறதுனால நான் வாசித்த வசனங்கள் ஆண்டவர் ஆவியானவர் நினைவூட்டுகிறார். The Holy Spirit will remind all that you have read. Don't give up on the word of God. Don't give up. சில நேரத்தில் maybe you slacken a bit, but don't slacken forever. Rise up. விழுவுறீங்களா, ரைஸ் அப். விழுவுறீங்களா, ரைஸ் அப். விழுவுறீங்களா, ரைஸ் அப். கர்த்தர் எப்படி பிசாசனை சந்தித்தார் தெரியுமா? வனாந்தரத்தில் பிசாசன் சொல்லுகிறார், it is written சொல்றார். இயேசு என்ன சொல்றார்? it is also written சொல்றாரு. அவர்கிட்ட விளையாடவே முடியாது. வசனம் நம்மில் இருந்தது என்றால், பிரியமானவர்களே, பிசாசனுடைய கிரியைகளுக்கு நம்ம மேற்கொள்ளலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எதை கொடுத்தாலும், எத்தனை கிளாஸ்க்கு நம்ம அனுப்பினாலும், டான்ஸ் கிளாஸு, கீதா கிளாஸு, இந்த கிளாஸ்க்கு அனுப்பினாலும், இந்த வார்த்தை வாசிக்கிற அந்த கிளாஸை மட்டும் விட்டுறாதீங்க. Because one day we will expire, but this word will never expire. I am old school. This old school will save me. And the twin towers of prayer and word will save us. Because God has given us this. இந்த பொக்கிஷத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரே ஒரு முன்மாதிரியா வாழ்ந்திருக்கிறார்னா பாத்தீங்களேன். அவரிடத்துல ஜெபிக்கக்கூடிய நாமே, அவரே ஜெபம் நிறைந்தவராக காணப்படுகிறார். ஆமென். அவரே வார்த்தையா இருக்கிறவர், அவரே அந்த தோராவை அறிந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தையை கொண்டு பிசாசானவரை மேற்கொள்கிறார். இது நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பொக்கிஷம். We do not need to bend down to the works of the enemy. Don't say, this is a small thing. Fight against him. Bring the word. Pray for our children. Pray for the church ministry. Rise up. உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்காக எழும்பி பிரகாசிக்கக்கூடிய ஒரு காலம் வந்து விட்டது. அசுத்த ஆவியானுடைய கிரியை உண்டு, ஆனா தேவனுடைய கிரியை இன்னும் அதிகமாக இருக்க கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். God is looking at us today and He's expecting something of us. Will we not cooperate with Him and His Holy Spirit and stand against the works of the enemy so that His glory will be revealed? Hallelujah. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுமா? Amen. Hallelujah. Let's just close our eyes in a word of prayer. Amen. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Hallelujah, Lord. Hallelujah, Lord Jesus. அப்பா, நீங்க இருக்கிற இடத்துல நாங்க இருக்கிறோம்ப்பா. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கு விடுதலை உண்டு அப்பா, அங்கு சமாதானம் உண்டு, அங்கு உயிர்ப்பித்தல் உண்டு ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah. Hallelujah, Lord. Praise the Lord. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்களிலே நம்ம விட்டு விட்டோம் என்றால், ஆனாலும் எந்த கதவை திறக்க வேண்டுமோ அந்த கதவை மட்டும் நம்ம திறக்கணும். Which is the door we need to open? Say, Lord, welcome Jesus, welcome Holy Spirit. அந்த கதவு மட்டும் நம்ம திறந்து, ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையில வாங்க, ஆவியானவரே பரிசுத்தரே நீங்க என் வாழ்க்கைக்குள்ள வாங்க, நீங்க நடத்துங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் உட்பிரவேசிப்பார். அதே சமயத்துல அடைக்க வேண்டிய கதவுகள் எல்லாம் அடைச்சு போட்டுருவோமா? அப்பா, இந்த விஷயத்துல, இந்த இடத்துல, என்னுடைய குடும்பத்துல, என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில, Lord, if there is a little door that has opened for the works of the enemy, Lord, oh God, I want to close it right now. Hallelujah. Praise the Lord. Sometimes closing may be difficult, but when we with God's strength, சொல்றேன், நம்ம பலத்துல இல்ல, when we with God's strength and because we want to obey God and His word, when we close the doors that God tells us to close, praise the Lord. Hallelujah. அதை செய்ய கஷ்டமா இருந்தாலும் அதை செய்யும் போது கர்த்தர் இன்னொரு கதவை திறப்பார். Hallelujah. Praise the Lord. இருளுக்கும் வெளிச்சத்துக்கு சம்பந்தம் இல்லை, கர்த்தர் சொல்லிவிட்டார்.
நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். வெளிச்சத்திலே நடக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால்தான் இயேசுவானவர் பிசாசனவனை குறித்து செயல்படும் போது உறுதியாக செயல்பட்டான். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Today I want us to all stand up and we want to pray that God will keep us in the faith. Hallelujah. கொஞ்ச நேரம் வலது கரத்தை உயர்த்தி கொண்டு, அப்பா, இந்த இருதயம் இயேசுவுக்கே ஆண்டவரே நீங்க ராஜரீகம் செய்க. நம்முடைய குடும்பங்களில, தனிப்பட்ட வாழ்க்கையில, சபையில, நம்முடைய ஊழியங்களில ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையினுடைய திட்டங்களிலே பிசாசானுடைய செயல் வராதபடி ஒரு முற்றுப்புள்ளி போடுகிறோம் ஆண்டவரே. Come on church, pray. I want us to learn to pray and resist the enemy. Resist the oppression. Resist the suicidal thought. Resist the self harm. Resist பண்ணுங்க. ஆண்டவரே, Lord you are greater ன்னு சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க பெரியவங்க சொல்லுங்க. Exalt Jesus. Hallelujah. வசனம் என்ன சொல்லுது? Stamp Satan under your feet. Oh, Rabba Shaka Rabba Kaba Rabba Rabba. Hallelujah. Hallelujah. Every form, every deception of the enemy, எல்லாமே ஆண்டவரே நம்முடைய காலுக்கு கீழே அடக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. Not with our strength, Lord, but with the authority that you have given us, Lord. நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின் நிமித்தமாக ஆண்டவரே, இந்த இடத்துல பொய்யுக்கு இடம் இல்லை, பெருமைக்கு இடம் இல்லை, அகந்தைக்கு இடம் இல்லை ஆண்டவரே, பொல்லாப்புக்கு இடம் இல்லை ஆண்டவரே, தீய பழக்கங்களுக்கு இடம் இல்லை என்று சொல்லி அப்பாலே போன்னு நம்ம சொல்லுகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தத்திற்கு நிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய செயலுக்கு நாங்க நிக்க எங்களுக்கு பலனை தாங்க. We stand firm not in our strength, Lord. We stand firm and see you at work, appa. Hallelujah. Oh, hallelujah. கர்த்தாவே, இந்த இடத்துல ஒரு மேகம் வருகிறதை உணருங்கள். ஒரு மேகம் வருகிறதை உணருங்கள். Let the heavens be open. பரலோகம் திறக்கப்படத்தக்கதாக கர்த்தர் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தின் மேல ஒரு புதுப்பித்தலை கொடுப்பாராக. கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவாராக. Let our body, soul and spirit be filled by God's Spirit right now in the name of Jesus. Hallelujah. Make us strong in you, Lord. Hallelujah. Make us strong, ஆண்டவரே. உம்முடைய கிருபையிலும் உம்முடைய இரக்கத்திலும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. அப்பா, சிலர் இந்த தகப்பன்மார்கள் இங்க இருக்கிறாங்க, தாய்மார்கள் இங்க இருக்கிறாங்க அப்பா, குடும்ப பொறுப்போடு இருக்கிறாங்க அப்பா. கர்த்தர் நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த இடத்துல கர்த்தருடைய பலன் நம்ம மேல வருகிறதை உணர்வோமாக. வாலிப பிள்ளைகள் நீங்க இருக்கிறீங்க. Where are the young people in this church? Oh, if you would stand firm in your faith, stand firm in Jesus, because Jesus is going to bless and guide and lead you into the green pastures. Hallelujah, 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 hallelujah. நம்முடைய வீடுகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமாக. Lord, let our homes, Lord, be a place of joy and peace and comfort, Lord. Let your presence be in our homes னு சொல்லி பாருங்க. Lord, நாங்க வேலை செய்யற இடத்துல அந்த இடத்துல கர்த்தருடைய சமாதானம் இறங்குவதாக ஆண்டவரே. ஹalleluya. முடியாத காரியங்களை முடித்து கொடுங்க ஆண்டவரே, செய்து கொடுங்க ஆண்டவரே. ஓ ஹalleluya, ஹalleluya. அடங்காத காரியங்கள், பொல்லாத பிசாசனுடைய சேனைகளுடைய செயல்கள் முறியடிக்கப்படுவதாக. ஓ, அந்த ரிபெலியஸ் ஸ்பிரிட் ஆண்டவர் முறியடிக்கத்தக்கதாக ஆண்டவரே. ஓ ஹalleluya. இந்த இடத்துல கர்த்தர் செயல்படுகிறதை உணர்வோமாக. ஓ ஹalleluya. நாம் கர்த்தரோடு இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு இருந்து, வசனம் என்ன சொல்லுது? நீ சும்மா இருந்து பாரு, நான் உனக்கு ஜெயத்தை கொண்டு வருவேன். ஹalleluya. நான் உனக்கு ஜெயத்தை கொண்டு வருவேன். அப்பா, நாங்க நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணப்படுத்துகிற தேவனே. ஹalleluya. வசனம் சொல்லுகிறது லூக்கா 10:19, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களுக்கு சேதப்படுத்த மாட்டாது. ஹalleluya. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹalleluya. Luke chapter 10 verse 19, and this is a promise that the Lord gives to every one of us. I have given you authority to trample on snakes and scorpions and to overcome all the power of the enemy. Nothing will harm you. Nothing will harm you. Hallelujah. Just believe in that. Believe in that. Hallelujah. Father, thank you அப்பா. பிள்ளைகளுக்கு தகுந்த கிருபையும் பலத்தை நீங்க கொடுத்ததுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். பலத்தின் ஆவியானவர், ஆறுதலின் ஆவியானவர், ஓ கிருபையின் ஆவியானவர் உலாவி கொண்டு இந்த வாரம் முழுவதுமாக உமக்காக பிழைக்க வாழ
சாட்சியா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென்.